வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமானார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் இரங்கல். தமிழகத்தில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி. தவிக தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக பதிலடி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை. ராணுவ ஆயுதங்களின் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது குறித்து சர்வதேச விதிகள் தேவை என உக்ரைன் அதிபர் வலியுறுத்தல். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா வங்கதேசத்தை வீழ்த்தியது. இறுதிப் போட்டிற்குள் நுழைந்தது இந்திய அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீலா வெங்கடேசன் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்தனர். தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளரும் மாவட்ட ஆட்சியருமான பீலா வெங்கடேசன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பீலா வெங்கடேசன் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தள பதிவில் பீலா வெங்கடேசன் மறைவு செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் அவரது மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடத்தில் அதிமுக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு மறைமுக பதிலடி கொடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசியபோது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவது, ஊழல், கலெக்ஷன் உள்ளிட்டவைக்கும் திமுக ஆட்சிதான் ரோல் மாடல் என தெரிவித்தார். பின்னர் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இல்லை, மக்களை நம்பி இருக்கிறது என கூறினார். இதையடுத்து தேர்தல் களத்தில் அதிமுக முதல் இடத்தில் இருக்கின்ற நிலையில் தமிழகத்தில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடக்கிறது என்றார். மேலும் இதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விஜய்க்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்தார். ரஷ்ய அதிபர் புட்டினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு போரை விரிவுபடுத்துவார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்தார். 80வது ஐநா பொதுச்சபை கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசியபோது ரஷ்ய அதிபர் புட்டினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் உக்ரைனின் எல்லைகளுக்கு அப்பால் ஐரோப்பிய நாடுகளுக்கு போரை விரிவுபடுத்துவார் என எச்சரித்தார். ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் நேட்டோ வான்வெளியில் அத்துமீறி நுழைகின்றனர் என்றும், எனவே ரஷ்யாவை இப்போதை தடுத்து நிறுத்த ஐநா கட்டாயம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் நேச நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து பிற நாடுகளை காப்பாற்ற முடியும் என தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் போன்ற ஆயுதங்கள் பாரம்பரிய போர்களை விட அதிக ஆபத்தை உருவாக்குகின்றனர் என்றும் கூறினார். ராணுவ ஆயுதங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது குறித்த சர்வதேச விதிகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச அமைப்புகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதில் மிகவும் பலவீனமாக செயல்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா வங்கதேசத்தை வென்று இறுதிப் போட்டிற்கு நுழைந்தது. 17வது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதினர். டாஸ் வென்ற வங்கதேசம் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து முதலில் களம் இறங்கிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. அதிரடியாக ஆடிய அபிஷேக் சர்மா 6 பவுண்டரி, 5 சிக்சர்கள் அடித்து 75 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். பின்னர் பாண்டியா 38 ரன்களும் சுப்மன் கில் ரன்களும் சேர்த்தார். அடுத்து களம் இறங்கிய வங்கதேச அணி 19 ஓவரில் 127 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து 41 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சைப் ஹசன் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் அடித்தார். இருப்பினும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிற்கு முன்னேறியது. நிலக்கோட்டையில் அதிமுகவின் தேர்தல் பூத் கமிட்டியின் ஆலோசனை பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் நிலக்கோட்டை கிழக்கு மேற்கு ஒன்றிய கழகங்கள் சார்பிலும் நிலக்கோட்டை அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சிகள் சார்பிலும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தேர்தல் ஆலோசனைகள் குறித்த பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், நிலக்கோட்டை அதிமுக ஒன்றிய செயலாளர் யாகப்பன், நல்லதம்பி, நிலக்கோட்டை நகர செயலாளர் சேகர், அம்மைய நாயக்கனூர் நகர செயலாளர் தண்டபாணி உட்பட 100க்கு மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 80 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் 1 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் புதிய நியாய விலை கடை, நடைபாதையுடன் கூடிய பூங்கா திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தொழில் நிறுவனம் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களிடையே உரையாடிய அமைச்சர் கூறுகையில், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் செய்யாத சாதனைகளை இன்று திமுக ஆட்சி செய்து வருகிறது. மேலும் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் துவங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த நாட்டில் உள்ள பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது என்றால் அது திமுக ஆட்சி மட்டும்தான் என பொதுமக்களிடையே சுட்டிக்காட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் செல்வம், பாலாஜி, தமிழ், மணி அரசு, இதயவர்மன், யுவராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் கந்திலி வட்டார வளர்ச்சி அலுவலகம் அமைக்க பூமி பூஜை போட்டு கட்டிடம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி வட்டார வளர்ச்சி அலுவலகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டிடம் அமைக்க பழமை கட்டிடத்தை அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சில மாதங்களாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 4 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் அமைக்க ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் பூமி பூஜை போட்டு கட்டிடம் அமைக்கும் பணியை துவங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் சூரியகுமார், கந்திலி ஒன்றிய செயலாளர் அசோக்குமார் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். மு.க.ஸ்டாலின் உண்மையிலேயே சமூக நீதியை கடைபிடிப்பவராக இருந்தால் அடுத்த 6 மாதத்திற்கு திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். சிவந்தி ஆதித்யநாத்தின் 90வது பிறந்த நாளையொட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அவருடைய உருவப்படத்திற்கு தமிழிசை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, திமுக அரசு சமூக நீதியை பற்றி பேசி வரும் நிலையில் மதுரை செக்கானூரணி விடுதியில் மாணவரை நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளதாக கூறினார். இலவசம் கொடுக்கவும் விளம்பரம் செய்யவும் காசு இருக்கிறது, செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லையா என்று உச்சநீதிமன்றம் வினாவி உள்ளதை சுட்டிக்காட்டினார். மு.க.ஸ்டாலின் உண்மையிலேயே சமூக நீதியை கடைபிடிப்பவராக இருந்தால் அடுத்த 6 மாதத்திற்கு திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று தமிழிசை வலியுறுத்தினார். நாகர்கோவிலில் மாநகராட்சி கோட்டார் கால்வாய் கரையில் மேயர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். நாகர்கோவிலில் மாநகராட்சியில் மேயர் மகேஷ், ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா ஆகியோர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை சரி செய்து வருகின்றனர். கோட்டாறு கால்வாய் கரையில் ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா, மாநகர நல அலுவலர் ஆல்பர்ட், மத்திய அரசு ஆகியோருடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கால்வாய் கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் பொதுமக்களுக்கு சுகாதார வசதி செய்து கொடுக்கவும் உத்தரவிட்டார். கால்வாய்களை அடிக்கடி சுத்தம் செய்யவும், தேவைப்படும் இடங்களில் சாலை அமைத்துக் கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மண்டல தலைவர் அகஸ்டினா கோகிலாவாணி, பகுதி செயலாளர் ஷேக் மீரான் ஆகியோர் உடன் இருந்தனர். சிவந்தி ஆதித்தனார் பெயரை தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார்கள் உறவின் முறை கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது.
தென்காசியில் தமிழ்நாடு நாடார்கள் உறவின் முறை கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் அகரக்கட்டு லோர்து நாடார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளில் சென்னை கிண்டியில் உள்ள நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மாப்போ சிவஞானத்திற்கு சென்னையில் மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும், தென்காசியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் குறுக்கு சாலையில் கூலி தொழிலாளி கொலை வழக்கில் 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறுக்கு சாலை அன்னலட்சுமி நகரைச் சேர்ந்த விமல்ராஜன், தூத்துக்குடி ராமலிங்கமும் அவர் மகன்களான மணிகண்டன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொன்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை ராயபுரத்தில் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமதாஸ் நகரில் பொதுமக்களை காலி செய்து மூலக்கோத்தளம் திட்ட பகுதியில் குடியமர்த்தினர். காலி செய்யப்பட்ட இடத்தில் ராம்கி நிறுவனத்தின் குப்பை சேகரிக்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த பகுதியை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு குப்பைகள் சேகரிக்கும் வாகனங்களை நிறுத்தினால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்நிலையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரவியம் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக மாமன்ற உறுப்பினர் திரவியம் தெரிவித்தார். மக்கள் நல பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரியில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் சிறப்புரையாற்றினார். அப்போது தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரூபாய் 15,000 வழங்கிட வேண்டும். மக்கள் நல பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும். கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் கணினி உதவியாளருக்கு மாதம் ரூபாய் 20,000 வழங்கி பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நல நிதி பிடித்தம் செய்து அவர்கள் இறப்பின் போது ரூபாய் 5 லட்சம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருவாரூர் செல்வம், செந்தில், மாவட்ட செயலாளர் முருகன், மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், ஆபரேட்டர்கள், சுகாதார ஊக்குநர்கள், கணினி உதவியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வல்லக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வீற்றிருக்கும் தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கு புரட்டாசி மாத வழிபாடாக 18 திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற சிறப்பு ஸ்தலங்களாக விளங்குகிறது. இக்கோவிலில் கிருத்திகை, விசாகம், சஷ்டி நாட்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் பொதுமக்கள் சென்று வழிபட்டால் புதிய வீடு கட்டுதல், திருமண பாக்கியம், பதவி உயர்வு, வளமான வாழ்வு கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது. இந்நிலையில் இக்கோவிலில் வீற்றிருக்கும் தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் திங்கள் அன்று நவராத்திரி உற்சவம் தொடங்கியது. இதனை முன்னிட்டு மூலவர் தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் நாள்தோறும் 18 திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. உற்சவர் அம்மனுக்கும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலித்து வருகிறார். மாலை வேளையில் 6 மணிக்கு அம்மனுக்கு பிரசாதங்கள் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு அம்மன் சன்னதியில் குழு வைக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு வரிசையில் சென்று முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். அதன் பின்னர் அம்மன் சன்னதிக்கு சென்று தேவி கருமாரி
திரிபுர சுந்தரி அம்மனையும் வழிபட்டு பின்னர் கொழுவை கண்டு வணங்கினர். பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கதம்ப சாதம், சுண்டல், நீர்மோர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டன. நவராத்திரி உற்சவ ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவ்ராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமார் மற்றும் திருக்கோவில் அர்ச்சகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தமிழக அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறி வணிகர்களின் பொருட்களை அள்ளி செல்வதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய வணிகர்கள் சங்கத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் SK ஜாகிர் உசேன் தலைமையில் அனகாபுத்தூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், மாநில செயலாளர் புதுமடம் ஹலீம், மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஷேக் முகமது அலி, மாநில வர்த்தக சங்க செயலாளர் ஹவுசிப் பாஷா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் மனிதநேய வணிகர் சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தமிழக அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறி வணிகர்களின் பொருட்களை அள்ளி செல்வது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், இதுபோன்ற அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யாக்கூப் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர சிறு வியாபாரிகளை அகற்றும் போது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உரிய மாற்று இடம் வழங்கிவிட்டு அகற்ற வேண்டும் என்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சௌகத் அலி, மாமக மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம், மாவட்ட பொருளாளர் சபியுல்லா, மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரகுமான், மாநில இளைஞரணி செயலாளர் தமீம் அன்சாரி, மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பணி மாநில துணை செயலாளர் முகமது நைனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் வளத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்குள் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்ற கோரி சிறப்பு பார்வை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாததால் பள்ளியின் பின்புற பகுதியில் இருவர் வீடுகளை கட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நபர்கள் கட்டி வரும் ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்றி பள்ளிக்கு முழுமையாக சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என்றும், மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பிய நிலையில் பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய பாசனத்திற்காகவும் செயல்பட்டு வரும் வளத்தூர் ஏரி தற்போது வறண்டு காணப்படுகிறது என்றும், ஏரிக்கு தண்ணீர் வர முடியாத நிலையில் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வளத்தூர் பகுதியில் உள்ள முஸ்லிம் தெருவில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வசித்து வரும் நபர்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும், பெரியார் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விரைவில் அடிப்படை வசதியை மேம்படுத்தவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என வளத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக சமூக ஆர்வலரும் ரயில்வே முன்னாள் ஊழியருமான சேகரன் தெரிவிக்கையில், சென்னை பெருங்குடியில் 3 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தனர். சென்னை OMR சாலையில் பெருங்குடியிலிருந்து தரமணி செல்லும் பிரதான சாலையில் உள்ள 3 மாடி கட்டிடத்தில் 3 மாடிகளும் சைக்கிள்கள் கடை வைத்திருந்த நிலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அப்பகுதி முழுவதும் கரும்புகையால் காட்சியளித்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த துரைப்பாக்கம், திருவான்மையூர், வேளச்சேரி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் தீயில் கருகியது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆசியானா திட்டத்தின் கீழ் 11 வீடுகளை கட்டி கொடுத்து அதற்கான சாவிகளை முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தினர் வழங்கினர். முத்தூட் பைனான்ஸ் நிறுவனமானது முத்தூட் ஆசியானா திட்டத்தின் கீழ் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 2023இல் ஏற்பட்ட
பெரும் வெள்ளத்தினால் வைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளை இழந்தவருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய வீடுகளை கட்டி கொடுத்துள்ளது. மேலும் வைகுண்டத்தில் மழை வெள்ளத்தால் இடிந்து விழுந்த டிஎஸ்பி அலுவலக சுற்றுச்சுவரையும் முத்தூட் பைனான்ஸ் நிறுவனம் கட்டி கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்த 11 பயனாளிகளுக்கு சுப்பிரமணியபுரத்தில் வீட்டின் சாவிகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முத்தூட்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜார்ஜ் ஜேக்கப், முத்தூட்ஸ் நிதித்துறை துணை நிர்வாக இயக்குநர் ஜார்ஜ் முத்தூட்ஸ் ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளிடம் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வீடுகளுக்கான சாவிகளை ஒப்படைத்தனர். மேலும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் பேசுகையில், இயற்கை பேரிடர் கால பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான பணிகளில் அரசு மட்டும் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இதேபோன்று தனியார் நிறுவனங்களும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்திட வேண்டும். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்து தவித்த 11 குடும்பத்தினர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்த முத்தூட்ஸ் நிறுவனத்தின் செயலுக்கு பாராட்டுக்குரியது என்று கூறினார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் பகுதியில் உள்ள துவக்க பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவி மீது மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதி காலனி தெருவைச் சேர்ந்த கலையரசன். இவருக்கு ரோஸ்னி என்ற மகள் உள்ள நிலையில் இவர் அதே பகுதியில் உள்ள துவக்க பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் இவர் காலை உணவு திட்டத்தில் உணவு வாங்க தட்டு எடுத்து சென்ற பொழுது பள்ளி வளாகத்தில் உள்ள வேப்ப மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் ரோஸ்னி சம்பவ இடத்திலேயே மயங்கினார். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாணவியின் தந்தை கலையரசன் ஒரு கால் ஊனமுற்ற நிலைமையிலும் தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்று மாணவியை பள்ளியிலிருந்து அழைத்து சென்று ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவியின் தலையில் கிளை விழுந்து பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சம்பவம் அப்பகுதியில் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை சங்கங்களின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும், வட்டார மற்றும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும், மாவட்ட அளவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் அரசாணையை செயல்படுத்த வேண்டும். மாநகராட்சி நிர்வாகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்திற்கு ஏற்ப ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் வேலா வெங்கடேசன் காலமானார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் இரங்கல். தமிழகத்தில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி. தாவேகா தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக பதிலடி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை. ராணுவ ஆயுதங்களின் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது குறித்து சர்வதேச விதிகள் தேவை என உக்ரைன் அதிபர் வலியுறுத்தல். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா வங்கதேசத்தை வீழ்த்தியது. இறுதிப் போட்டிற்குள் நுழைந்தது இந்திய அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.